திரு கந்தர்வன் அவர்கள் எழுதிய தெரியாமலே சிறுகதை இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? திரு கந்தர்வன் அவர்கள் மிக மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர். அவர் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் அடுத்த அவருடைய இன்னொரு கதையில நான் சொல்றேன். இப்போ அவருடைய கதையை கேட்போம். அவர் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு கதை இப்ப கேட்க போறோம். தெரியாமலே. கேட்கலாமா? இந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்த அன்று திருதிருவென்று சுற்றுமுற்றும் கவனித்ததில் பல விஷயங்கள் என் கண்ணில் பட்டன. அதில் முக்கியமானது எல்லோரும் சில குறிப்பிட்ட நேரங்களில் தேநீர் அருந்த போய் வந்தார்கள் என்பதுதான். அடுத்த சில தினங்களில் அவர்கள் யாரும் தனியாய் போகவில்லை என்றும் குழுக்களாய் போய் வருவதையும் பார்த்தேன். என் பக்கத்து சீட்டு சாமிநாதன் இடம்பெற்ற குழுதான் இந்த குழுக்களிலேயே பெரியது என்று அவனோடு சிநேகமாகி அந்த குழுவோடு கேன்டீனில் நின்றபோது தெரிந்தது. தேநீர் அருந்தியதும் குழுக்கள் உடன் நாடு திரும்பியதில்லை. கேன்டீனுக்கு எதிரே உள்ள மைதான வெளியில் 3-4 மரங்கள் பெரிதாய் நிற்கின்றன. ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வந்து பரப்பப்பட்ட மர இனம் என்று அவைகளின் உயரத்தை அண்ணாந்து பார்த்து ஒருவர் சொன்னார். அந்த மரத்தடிக்கு போய் நின்று முதல் நாள் மாலை தாங்கள் பிரிந்த பின்பிருந்து அந்த நிமிடம் வரை அவரவர் வீடுகளிலும் வெளியிலும் நடந்தவைகளை செய்திகளாகவும் அதிசயங்களாகவும் கதைகள் போலவும் பேசுவார்கள். எதையும் வெகு சுவையாக சொல்பவர்கள் என்று எங்கள் குழுவில் 2-3 பேர் உண்டு. பெரும்பாலும் அவர்களே கூட்டத்தை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். கேட்கவும் பார்க்கவும் ஆசையாய் இருக்கும். விதிக்கு புறம்பாக வந்த பில்லை எப்படி கண்டுபிடித்து திருப்பி அனுப்பினார் என்று சொல்லி யாராவது ஒருவர் தனது அறிவு மற்றும் சூட்டிகைகளை விளக்கி பேசுவதுதான் வழக்கமான மாநாட்டு துவக்கமாக இருக்கும். அதன் பின் அதிகாரி பற்றி, அவர் குடும்பம் பற்றி, பத்திரிகைகளில் வந்த செய்திகள் பற்றி, கண்ட காட்சிகள் பற்றி என்று மாநாட்டில் பேசுவதற்கென்றே தயாரித்து வந்த உரைகள் போல வரிசை கிரமமாகவோ முண்டியடித்துக் கொண்டோ பலரிடமிருந்து செய்திகள் வெளியே வரும். பெரும்பாலும் இந்த மரத்தடி மாநாடு வட்ட வடிவிலும் நின்றபடியேயும் நிகழும். 3ஆம் நாளே நான் கவனித்தேன். எங்கள் வட்டம் தாண்டி ஒரு கிராமத்துக்காரர் மஞ்சள் பை ஒன்றை கையில் தொங்கவிட்டபடி நாங்கள் பேசுவதை கூர்மையாக கேட்டபடி நின்றார். முகத்தில் கவலை அதிகமாக இருந்தும் நாங்கள் பேசிவிட்டு உறக்கச் சிரிக்கும் நேரங்களில் அவர் உதட்டிலும் பொசுங்களாய் ஒரு புன்னகை வந்து போகும். ரகசியமான சங்கதிகளை நாங்கள் மெதுவான குரலில் பேசுகையில் அவர் எங்கள் வட்டத்தை நோக்கி 2 எட்டு எடுத்து வைத்து காதோறும் கை வைத்து கேட்டுவிட முயற்சிப்பார். நாங்கள் நாடு திரும்பிய ஒரு நாள் முற்பகலில் திரும்பி பார்த்தேன். அவர் பக்கத்தில் இருந்த கோர்ட் கட்டிடம் நோக்கி போய்க் கொண்டிருந்தார். அப்போது அவர் தாட்டியாய் இருந்தார். பிற்பகலில் எங்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் நிமிடத்தில் எங்கள் பேச்சை கேட்க வாயை திறந்தபடி மேற்கில் இருந்து வேகமாய் வந்து நின்று கொண்டார். நாங்கள் முடித்து திரும்பிய ஒவ்வொரு வேளையிலும் எங்களை விட்டு பிரிந்து அவர் ஒரு சமயம் கலெக்டர் அலுவலக பக்கமாய் போய்க் கொண்டிருப்பார். ஒரு நேரம் வக்கீல் ஒருவரின் பின்னாடி பரிதாபமாய் நடந்து கொண்டிருப்பார். எனது யூகம் என்னவெனில், கர்ணன் உடம்பின் கவச குண்டலம் போல் அவர் கையில் தொங்கிய மஞ்சள் பைக்குள் ஏதோ முக்கிய ஆவணங்கள் அல்லது விண்ணப்பங்களின் நகல்கள், ரசீதுகள் என்று நிறைத்து வைத்திருப்பார் என்பதே ஆகும். எங்கள் குழு கூடும் மரத்தடி விரிந்த நிழல் கொண்டது. மஞ்சள் பூமரம் அது. அதன் கிளைகள் அருகில் உள்ள வக்கீல்கள் கூடத்தின் மேற்கூரையில் பாதியை மூடியிருக்கும். இந்த பக்கம் கேன்டீனின் தென்னங்கீற்றுகளின் மேல் அசையும். கோடையில் வெல்வெட்டு விரிந்து கிடப்பது போல் தரையெங்கும் பூக்கள் உதிர்ந்திருக்கும். வதங்கிய பூக்களில் இருந்து வாசம் வரும். பேசிக்கொண்டிருக்க ரம்யமாயிருக்கும். அடிக்கடி பேச்சுகளில் ஊடாடுவது காலம் முன்பு போல் மெதுவாய் நகர்வதில்லை என்பதும் வெகு வேகமாய் போய்க் கொண்டிருக்கிறது என்பதும் தான். நேற்றுதான் திங்கட்கிழமை வந்தது போல் இருக்கிறது, அதற்குள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது என்று அநேகமான வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் பேசுவதுண்டு. பேச்சில் அடிக்கடி வரும் இன்னொரு விஷயம், காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. பெரிய சங்கதிகளை எல்லாம் விடு, டிஃபன் பாக்ஸ சொல்லு, அதுகளை வரிசையா மேல அடுக்கி மாலை மாதிரி ஒண்ணு மேல வச்சு அதுல மாட்டி கடைசியா ஒரு கெட்டியான ஸ்பூன் ஒன்ன 3 துவாரத்திலேயும் சட்டுன்னு எவனாவது நுழைச்சிருப்பானோ
அதுதான் நுழைஞ்சிருமா? ஸ்பூன் இல்லாம டிஃபன் பாக்ஸ் வரும்னு நினைச்சிருப்போமா முந்தியெல்லாம்? எங்க தெருவுல புதுசா ஒரு கேபிள் காரன் வந்திருக்கேன். 50 சேனல் தரப்போறானா? நினைச்சிருப்போமா 10 வருஷத்துக்கு முன்ன இதையெல்லாம்? பஸ் ஸ்டாண்டுக்கு அப்பால காலேஜ் வரைக்கும் ஜன நடமாட்டமே இருந்ததில்ல முன்னையெல்லாம். இப்ப வீடுகளும் கடைகளும் பஸ்ஸும் காரும் ஸ்கூட்டருமா ஜெகஜோதியா இருச்சு. அதை விடு, கம்ப்யூட்டர் சங்கதி ஆரம்பிச்சா கதை 10 நாளைக்கு போகும். நம்ம ஆபீஸ்ல 10 கம்ப்யூட்டர்கள், பிரிண்டர், ஏர் கண்டிஷன் எல்லாம் அடுத்த வருஷம் வந்து இறங்க போகுது. 50 100 வருஷமா தலைய போட்டு பிராண்டிக்கிட்டு மாசா மாசம் கணக்கு அனுப்புற வேலையெல்லாம் இனிமே இல்ல. மிஷின்ல இருந்து வந்து கையில விழுந்துரும் கோடி ரூபாய் கணக்கு. பேசிவிட்டு நாடு திரும்பும் போது நான் பார்த்தேன். அந்த மஞ்சள் பைக்காரர் வெகு சுவாரஸ்யமாய் இவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர் காக்கி துணி மூடிய ஜீப் இல்லாமல் நவீனமான மாருதி ஜீப்பில் வந்து கொண்டிருந்த தாசில்தாரை நோக்கி ஓடினார். தாசில்தார் ஜீப்பில் இருந்து இறங்கும் போது அவர் தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி கும்பிட்டுக் கொண்டிருந்ததை கவனிக்க நேரமில்லாமல் விறுவிறுவென்று கலெக்டர் ஆபீஸின் படிகளில் ஏறினார் தாசில்தார். டவாலி முன்னால் ஓடிக்கொண்டிருந்தார். சில நிமிடங்களுக்கு பின் அந்த மஞ்சள் பைக்காரர் கோர்ட் பக்கம் பார்த்து நடந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் எங்கள் மரத்தடியில் இருந்து சற்று தூரத்தில் செங்கல்லும் மணலும் லாரிகளில் வந்து இறங்கிக் கொண்டிருந்தன. நவீன வசதிகளுடன் பலமாடி கட்டிடம் ஒன்று கட்டப்போவதாக சொன்னார்கள். பல துறை அரசு அலுவலகங்கள் இயங்கி வரும் இந்த வளாகத்திற்குள் இன்னும் நிறைய அலுவலகங்கள் வந்து சேரப்போவது குறித்து மகிழ்ந்தும் வியந்தும் நாங்கள் மரத்தடியில் பேசிக் கொண்டிருந்த பல நாட்களில் அந்த மஞ்சள் பைக்காரரும் நின்று கேட்டுக்கொண்டிருந்தார். எங்கள் அலுவலக வளாகம் 100 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடக்கிறது. மொத்த கட்டடங்களும் 4 அல்லது 5 ஏக்கர்களுக்குள் என்றால் மீதி 95 ஏக்கர்களில் செடிகளும் புதர்களும் காட்டுக் கொடிகளும் பேறு தெரியாத மரங்களும் தான். வெள்ளைக்காரன் காலத்திற்கு முந்தைய அரசர் அல்லது சிற்றரசர் கால வளாகம் இது. திசை கொன்றாய் 8 பிரம்மாண்ட வாசல்கள். தர்பாராகவோ அந்தப்புறங்களாகவோ இருந்ததையெல்லாம் கலெக்டர் அமரும் அறையாகவோ விவசாயத்துறை கிடங்குகளாகவோ மாறியிருந்தன. வளாகத்தின் வடகிழக்கில் 2 ஆள் உயரத்திற்கு கரையான் புற்றும் சுற்றிலும் இடுப்பளவுக்கு குத்துச் செடிகளும் அடர்ந்து கிடந்தன. தெற்கே காம்பவுண்ட் சுவருக்கு மேலும் அடியிலும் மயில் கூட்டம் திரியும். வட திசையில் சூரிய வெளிச்சம் படாது அடர்ந்த மரங்களில் இருந்து பறவைகளின் சப்தம் காதை பிளக்கும். ஆடைக்கும் கோடைக்கும் புல் மண்டி கிடக்கும் இந்த பிரதேசம் எங்கும். கட்டட வாசல்களின் நிழல்களில் புல் பத்தை பத்தையாக கிடக்கும். அதனால் இந்த வளாகத்தில் கால்நடைகளின் புழக்கம் அதிகம். வளாகத்தை சுற்றி உள்ளவர்கள் இங்குள்ள புல் படுகைகளை நம்பி ஆடு மாடுகளை வளர்த்து வருகிறார்கள். இந்த கால்நடைகள் பெரும்பாலும் அலுவலக வாசல்களிலும் கேண்டீன் ஓரங்களிலும் மனிதர்கள் நடமாடும் பகுதிகளாக பார்த்துத்தான் மேய்ந்து கொண்டும் உலாவிக் கொண்டும் திரியும். வெளி மாநிலக்கார ஒரு IAS இங்கு கலெக்டராக வந்தவர் பிஏவை கூப்பிட்டு கோபமாய் 2 தகவல்களை சொன்னாராம். முதலாவது, இந்த வளாகத்திற்குள் அலையும் மனிதர்களை விடவும் கால்நடைகளின் எண்ணிக்கை அதிகம். இரண்டாவது, அவர் காருக்கு கூட இடம் தராமல் அந்த ஒல்லி தாரோடின் குறுக்கே வரிசையாய் படுத்துக்கொண்டு ஹாரன் ஒலிகளுக்கு மதிப்பு தராமல் அசை போட்டபடி படுத்து கிடந்தன என்றாராம். அந்த கோபத்தோடு பல உத்தரவுகளையும் அவர் போட்டார். அந்த உத்தரவுகளின்படி ஆடு மாடு எதுவும் வளாகத்திற்குள் வர முடியாதவாறு வாசல்களில் இரும்பு குழாய்கள் பதிக்க வேண்டும். மீறி நுழையும் கால்நடைகளை பவுண்டில் அடைக்க வேண்டும். கால்நடை சொந்தக்காரர்கள் அபராதம் செலுத்திய பின்னர் தான் விடுவிக்க வேண்டும். மேற்கண்ட உத்தரவுகள் போர்க்கால வேகத்தில் அமுல்படுத்தப்பட்டன. சரியாக 1 மாதம் கழித்து மாடுகளும் ஆடுகளும் உள்ளே ராஜ நடை போட்டன. வாசலில் பதித்த கம்பிகளின் மேல் நடக்க பயின்று விட்டனவாம் அவைகள். ஒரு கோர்ட்டில் இருந்து இன்னொரு கோர்ட்டிற்கு நடந்து செல்லும் நீதிபதிகளுக்கு 10 அடி முன்னால் ஆள்களை விலகச் சொல்லி அதட்டிக் கொண்டு ஓடும் டவாலிகளுக்கு இந்த ஆடுகளும் மாடுகளும் பெரும் இடையூறாக இருந்தன. அதிகாரிகள் காரில் இருந்து இறங்கி சற்றென்று அலுவலக படிகளில் ஏற முடியாதவாறு இவைகள் பல நேரம் வழிமறித்தன. எங்களது ஒரு மரத்தடி கூட்டத்தின் போது சம்பள உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து
வரப்போகும் மாதங்களில் நாங்கள் நடத்தவிருந்த வேலை நிறுத்தம் பற்றி உரக்க விவாதித்துக் கொண்டிருந்த போது மஞ்சள் பைக்காரர் வெகு அக்கறையோடு எங்களை பார்த்து கொண்டு நின்றார். அந்த மாதத்தில் ஒரு திங்கட்கிழமை அன்று கலெக்டர் அலுவலக வாசலில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்ட வரிசையில் அவர் நிற்பதை பார்த்தேன். அன்று நாங்கள் மரத்தடிக்க வரும் நேரத்தில் அவரும் திரும்பிவிட்டார். முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் இல்லை. வேலை நிறுத்தம், ஆர்ப்பாட்டம் என்று மறுபடி மூர்க்கமாய் பேசியவைகளை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு போனார். அலுவலகங்களை எல்லாம் மூடிவிட்டு நாங்களும், பள்ளிகளை எல்லாம் மூடிவிட்டு ஆசிரியர்களும் கலந்து நின்று வளாக முகப்பில் ஆர்ப்பரித்ததை தினமும் நின்று பார்த்து சென்றார். அப்போது மஞ்சள் பையில் ஒரு காது அருந்து இன்னொரு காதோடு முடிந்திருந்தார். சட்டை வேட்டி நைந்து போயிருந்தது. பல நாள் போராடிவிட்டு உச்சக்கட்டமாய் சென்னை முற்றுகைக்காக கிளம்பும் கூட்டம் வெகு உக்கிரமாய் நடந்து கொண்டிருந்த போது அவர் தலைப்பா கட்டி தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார். போராட்டம் முடிந்து நாங்கள் அலுவலகங்களை திறந்து உள்ளே போய் உட்கார்ந்து விட்டு உற்சாகமாய் மரத்தடிக்கு வந்தபோது அவர் எங்கிருந்தோ வந்துவிட்டார். இத்தனை நாட்களாய் அவர் இந்த மஞ்சள் பையோடு எங்கே இருந்திருப்பார் என்று எங்களில் யாரும் நினைத்து பார்க்கவில்லை. மாறாக அங்கு கூடுகிற எல்லோருக்கும் அவர் மேல் ஒருவித வெறுப்பு வந்திருந்தது. அவர் எல்லாவற்றிலும் மூக்கை நுழைக்கிறார். எங்களுக்கென்று எந்த அந்தரங்கமும் இல்லாமல் ஆக்கிவிடுகிறார். எங்கள் ஆசைகள், தவறுகள், தேவைகள், குளறுபடிகள் எல்லாமே அவருக்கு தெரிந்து விடுகின்றன. அவரோடு சண்டை உருவாக்கி அவரை எங்கள் கூட்டங்களின் போது வந்து நிற்பதை தடுக்கவும் எங்களால் முடியவில்லை. எவ்வித சண்டைக்கும் கோபத்திற்கும் இயலாத தேகமும் முகமும் அவருக்கு இருந்தது. பல அலுவலகங்களின் வாயில்களில் தலையில் சிவப்பு விளக்கோடு கார்களும் ஏராளமான ஜீப்புகளும் தடபுடலாய் தெரியும். முந்தைய வாரத்திலோ மாதத்திலோ நடந்த வேலைகள் பற்றி அடிக்கடி ரிவ்யூ மீட்டிங்குகள் நடக்கும். சிமெண்ட் கலர் சஃபாரி அணிந்து கனத்து போன அதிகாரிகள் உடம்புகளை தூக்கிக் கொண்டு வேகமாக படியேறுவார்கள். இந்த ஜீப்புகளுக்கு நடுவில் மஞ்சள் பைக்காரர் அலுவலக முகப்புகளை வெறித்து பார்ப்பதை சில தடவைகள் அந்த பக்கமாய் போகும்போது வரும்போது நான் பார்த்திருக்கிறேன். வர வர அவர் வெகுவாய் மெலிந்து கொண்டே வந்தார். தலை துண்டை எடுத்து அடிக்கடி முகத்தை துடைத்தார். மரத்தடி கூட்டத்திற்கு வருவது மட்டும் நிற்கவில்லை. ஒரு நாள் மரத்தடியில் நின்று கொண்டிருக்கையில் ஒரு ஆடு சுவர் அருகில் அடுக்கி இருந்த செங்கல் குவியலில் ஏறியது. அப்படியே சுவர் மேல் நடந்தது. அடுத்த வக்கீல்கள் கூடத்து ஓட்டு மேல் நின்று அங்கு பரவி கிடந்த மரக்கிளைகளில் புத்தம் புதிதாய் பூத்திருந்த மஞ்சள் பூக்கள் ஒவ்வொன்றாய் தின்று கொண்டிருந்தது. இதுக அக்கிரம தாங்களப்பா, இங்க பாரு, ஆட்டுக்கு ரெக்கம் முளைச்சு மேல போய் ஓட்டுல நிக்கிறதே என்றார் ஒருவர். ஒரு சினை ஆடு மேலே நின்ற ஆட்டை ஆர்வமாய் பார்த்தபடி ஓரத்தில் வளர்ந்து கிடந்த புல்கத்தையை கடித்து கொண்டு நின்றது. மாநாடு முடிந்து கூட்டமாய் வரும்போது கீழே நின்ற சினை ஆடு எங்கள் முன்பாக திணறியபடியே நடந்தது. சுற்றி சுற்றி வந்தது. எங்கள் கூட்டம் அதை நெருங்கும் முன் ஆட்டின் பின்புறத்தில் பச்சை குட்டியின் தலை தெரிந்தது. பேண்டும் சட்டையும் கடிகாரமுமாய் நின்ற எங்கள் கூட்டத்திற்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. வேறு திசையில் ஒரு வக்கீல் பின்னால் பேசியபடி போய்கொண்டிருந்த மஞ்சள் பைக்காரர் ஆடு நின்ற நிலையை பார்த்துவிட்டு ஓடி வந்தார். தலைப்பாவையை இருக்க கட்டி கொண்டார். ஆட்டுக்குட்டி வெளியில் வர உதவினார். குட்டியின் மேலிருந்த திரவத்தை வலித்துவிட்டு குட்டியின் 4 கால்களில் இருந்த குழம்பை கிள்ளி எறிந்து தரையில் விட்டார். குட்டி ஆடியது, விழுந்து எழுந்தது, எழுவது விழுவதுமாக இருந்தது. ஆட்டுக்குட்டியை நக்கி கொடுத்தது. மஞ்சள் பைக்காரர் ஆட்டின் கனத்த மடியில் குட்டியை விட்டார். சிறிது நேரமானதும் குட்டியை தூக்கிக் கொண்டார். ஆடு நடந்த திசையில் குட்டியை கையிலேந்தி கொண்டு நடந்தார். யார் வீட்டு ஆடோ, வீடு வரை ஆட்டை கொண்டு போய் விட்டு வருவார் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். மஞ்சள் பை முழங்கையில் ஒற்றை காதோடு ஆடிக்கொண்டே போனது. எங்கள் கூட்டத்தில் 11 ஆண்டுகளுக்கு பின் ஒருவர் யாருக்கும் கேட்டுவிடாத மெல்லிய குரலில் முதலாய் வாய் திறந்து சொன்னார். ஆட்டுக்கு என்ன செய்யணும்னு இந்த ஆளுக்கு தெரியுது, இந்த ஆளுக்கு என்ன வேணும்னு யாருக்குமே தெரியல. திரு கந்தர்வன் அவர்கள் எழுதிய தெரியாமலே சிறுகதை முற்றும்.